இன்றைக்கு நாங்கள் கனவா சமைக்க போகிறோம். இங்கே வந்து கனவா வந்து எங்களுக்கு இப்படி பேக்கெட்டில் வரும். 3 LB 1.3 கிலோ 3.6. இதில் இருக்கிற ஒரு 30-40 கனவா இருக்கும். இந்த இதில் பாப்பா சின்ன கனவா இருக்கு. இந்த பார்சலை பிரிச்சு 1 2 4 6 8 9 10 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 32 33 கனவா இருக்கு. இதுதான் அந்த கனவா வர பெட்டி. கேல்மெரி அதில் ஓரளவு கையில் வச்சு பார்த்தீங்கன்னா கூந்தலோட ஒரு கை பாகம், இந்த பாதம்னு சொல்லுவோம் இல்லை, உள்ளங்கை கை பாதம் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இதை எப்படி துப்புரவாக்குறோன்னு பார்ப்போம். கனவாயை மெல்லியதாக இந்த பைப்பை வந்து ஒரு மெல்லிசாக திறந்து விட்டுட்டு தண்ணி விடாமல் திறந்து விட்டுட்டு இந்த இதில் ஒரு பீலின்னு சொல்கிறது, கனவாட பீலி, அதில் முதுகெலும்பண்டும் வைத்து கொள்ளலாம். அதை பிடிச்சி உள்ளுக்கா அப்படியே வெளியில் வரும். அந்த பீலி எடுத்துட்டு இதுக்குள்ளே இந்த கழுத்தோட ஒரு நீல பை ஒன்று இருக்கும். இந்த இதை இழுத்தாலும் படியில் வரைஞ்சிருக்கு. இப்படி இழுக்க கொஞ்சம் இழுத்தீங்கன்னால் இப்படி ஒரு நீலஞ்சு இருக்குது. இந்த குட்டி நீலப்பை தான் இந்த கனவாட மை இல்லை. அது அந்த பாதுகாப்புக்காக இதை கக்கும். மற்ற பிராணிகள் கிட்ட வந்து அந்த கக்கு இது பிடிபட்டபடியால் இதெல்லாம் கக்கினபடியாக அது கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குங்க. இதுதான் அந்த நீலை. எப்படி நீங்கள் நசிட்டீங்க அந்த கையில் இந்த அப்படி கருப்பாக மையோடையும் சமைக்க நல்லா இருக்கும் இந்த கனவா. அப்போ நாங்கள் மையை எடுத்து போட்டு சமைக்கிறோடைய இதை எடுத்துருவோம். வெளியில் எடுத்துட்டு இந்த தோலை இப்படி நீக்கும். இந்த இருக்குது இப்படி மேலே ஒரு தோல், மெல்லிய தோல் கனவாக்கி இருக்கும். இந்த மெல்லிய தோலை இப்படி நல்லா இழுக்க வரும். இந்த செட்டையை அதையும் மேன்விடுவான். அதையும் இப்படி நீக்கி எடுத்தோம்னா தோல் இப்படி கையோடு வந்துடும். இதை நீக்கி எடுத்துட்டு கனவாயை இப்படி கொஞ்சம் கழுவி, கனவாய்க்குள்ளே முட்டை இருக்கும் வயிற்றுக்குள்ளே. அப்போ அதை அப்படியே விட்டுட்டு இப்படி ஒவ்வொரு கனவாயை துப்புரவு பண்ணி எடுக்கும். இது துப்புரவு செய்யப்பட்ட கனவு. இப்படி முழுமையாகவும் வெட்டாமல் போட்டும் சமைக்கலாம், வெட்டி போட்டும் சமைக்கலாம். இப்படி ஒவ்வொரு கனவாயாக எடுத்து துப்புரவு பண்ணணும். அப்படி உருட்டி அப்படி வால் மட்டும் மெதுவாக இழுத்து கொண்டு போனீங்க. கனவாயை இப்படி தனியாக இப்படி நாங்கள் எல்லா கனவாயையும் துப்புரவாக்கி எடுக்கணும். கனவாயை வந்து இன்னொரு விதமாகவும் துப்புரவாக்கலாம். அது மிகவும் சுலபமாக இருக்கும் நினைக்கிறவங்களுக்கு. இந்த கனவாயில் இந்த கீழ்ப்பகுதியை கொஞ்சம் அப்படி கீறி விட்டோம் என்றால் இதை அப்படி பிளக்கலாம். பிளந்தால் நேராக அந்த மைக்கூட்டை பார்க்கலாம். இழுத்துட்டு தோல் அப்படி வளர்த்தி இழுக்க வந்துடுவார். அது சுகமான முறை.
தலை அப்படி ஒரு இழுவை. இந்த மை இதில் இருக்குது, இங்கே கையில் கரையுது, அதை அப்படியே போட்டுட்டு இந்த பீலியை 2 விரலை வச்சு ஒரு இழுவை. இந்த தோலை அப்படியே 2 விரலாலையும் பெரு விரலால் அப்படி பிதுக்க இப்படி வருவோம். சரியான பாத்திரத்தில் கழுவுறது அந்த சினையதுகள் வழியில் போகாதுன்னு ஓட்ட பாத்திரம் வடி மாதிரி அதில் வச்சு கழுவும்போது இந்த சினைகள், இந்த சின்ன சின்ன இப்படி சொட்டைகள், அந்த பாகங்கள் வந்து வெளியில் போகாது. நல்லா தண்ணியை விட்டு கையை தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு இனி நீங்கள் அப்படியே முழுக்க அப்படியே சமைக்கலாம், இல்லாட்டி சின்ன சின்ன துண்டாக வெட்டி கூட சமைக்கலாம். கணவாயை படித்தா தான் கனவாவில் உள்ள அந்த கனவாவில் உள்ள தண்ணியே கறிக்கு காணுமா என்னதான் இருக்கும். கறி செய்யும் பொழுது பாருங்கள். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுருக்குறோம். கொதிக்க விட்டுட்டு ஒரு 3 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக வெட்டி அதை நல்லா தாளிக்க விடும், நல்லா பொரிய விடும் கொஞ்சம் நேரம். இப்போ பெருஞ்சீரகம் ஒரு 1 அரைக்கரண்டி, கடுகு ஒரு அரைக்கரண்டி, நச்சீரகம் ஒரு அரைக்கரண்டி, வெந்தயம் இந்த கரண்டியில் அளவாக காட்டும், கரண்டி கொஞ்சம் பதிவு, இதுதான் அந்த கரண்டி விட்டேன். இப்போ நச்சீரகம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம் போட்டு தாளிக்கிறோம். தாளிக்கும்போது கருவேப்பிலை, நல்ல கருவேப்பிலை அல்லது கறி வேப்பிலை அப்படின்னு சொல்லலாம். கறிவேப்பிலை அல்லது கறி வேப்பிலை அல்லது கருவேப்பிலை ரெண்டு அப்படி ரெண்டும் பொருந்தும். நல்லா நல்லா தாளிக்கணும். அது நல்லா வெங்காயம் சிவக்க மட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இப்போ வெங்காயம் கொஞ்சம் வெந்து கொண்டு வந்துட்டு இப்போ நான் கொஞ்சம் உப்புத்தூள் போடுவோம். உப்புத்தூள் போட்டு வதக்க அது அப்படி இன்னும் நல்லா சிவக்கணும். ஒரு 10 நிமிடம் நல்லா வதங்கிக்கங்க. கடுமையான நல்லா பொதிஞ்சு நல்ல தாளிக்கப்பட்டிருக்கு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ நாங்கள் இஞ்சியும் வெள்ளைப்பூண்டும் பிடிச்சி வச்சதை அதில் போடுறோம். போட்டு நல்லா பிடிச்சி அந்த இஞ்சி வெள்ளைப்பூண்டு அந்த வாசம் வருது. வந்து நாங்கள் ஒரு தக்காளி பழத்தை வெட்டி அதோட சேர்க்கிறோம்.
தக்காளி பழம் நல்லா நல்ல வதங்கி வெந்து மசியும். அதுதான் நல்லா தக்காளி பழம் சாறு அதுக்குள்ள வந்து மூன்றரைக்கு சமைக்க தொடங்கினாங்க. இப்போ 3:40. தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் கணவாயை அப்படியே போடுறோம். முழுசு சட்டம் சமைக்கிறதுனால நல்லா இருக்கும். கணவாயை போட்டு நல்லா சுடட்டி விடணும். இதை வந்து அப்படியே கொஞ்சம் உப்பு சேர்த்து இன்னொரு கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மேலால் அப்படியே தூவி, பிறகு மிளகாய்த்தூள், கறி மிளகாய்த்தூள், எங்களுடைய மசாலா கறி மிளகாய் தூள் ஒரு 2 கரண்டி. அதிக உரைப்பு போடுறதாலும் போடுங்க, உங்களோட விருப்பம். உரைப்பு அதிகமாக சாப்பிட்றாக்கள் உரைப்பு அதிகமாக சேரும். நாங்கள் கொஞ்சம் அளவாக தான் சாப்பிட்றது. இருந்தாலும் கரம் மசாலா ஒரு கரண்டி போடுவோம். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், அது 3ஐயும் போட்டு கணவாயை இப்போ நல்லா பிரட்டி விடும். இப்போ வந்து நாங்கள் இதால் ஒரு மூடி விடுவோம். வேகட்டும். கனவா தண்ணி இப்போ நாங்கள் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வெட்டி அதுக்குள்ள போடுறோம். கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி போட்டு ஒரு பிட்டை 2 பிட்டட்டி கணவாயை முழுசாக சமைக்க என்னென்னா சினைகள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். அதுகள் வெளியில் போகாது, அப்படியே அதோடையே சேர்ந்து வரும். இதை இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம். இப்போ 9:48, 4 மணிக்கு இதை திறக்க அருமையாக இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சது. படுப்போம். நல்லா கனவாக அரைஞ்சி அருமையாக திரண்டு போய் நிற்கிது. இதுக்கு மேலே கொஞ்சம் மிளகு சீரகத்தூள், சீரகத்தூள் போட்டாச்சு. மிளகுத்தூள் தேசிக்காய் புளி புளிஞ்சு வச்ச தேசிக்காய் புளி அரைவாசி, அரைப்பாதி தேசிக்காய்.
ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விட்டால் கனவா கறி தயாராகிவிட்டது. கனவா கறி சோறோட கொஞ்சமாக சோறு போட்டு ஒரு தனிய கனவா கறியோட ஒரு சுவை.